ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை கட்டளையிடுகிறானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிற ஒரு விடயமாக கருதப்படுவது மக்கள் அவரை பற்றி நல்ல முறையில் பேச வேண்டும், கண்ணியத்திற்குரியவர், விரல்களால் சுட்டி காண்பிக்கப்படுகிற ஒரு மனிதன், அவருக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கிறது, அவருடைய சொற்கள் சமூகத்தில் எடுபடுகிறது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நாம் எதிர்பார்க்க வேண்டிய விடயம் அதுவல்ல. அல்லாஹு தஆலாவிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அல்லாஹு தஆலா எவ்வாறு என்னை அளந்து வைத்திருக்கிறான் என்பது பற்றிதான் எங்களுடைய ஒவ்வொருவரது சிந்தனையாகவும் முயற்சியாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் குறிப்பிடுகிற போது வகான இந்தல்லாஹி வஜீஹா, அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதனாக, அவரை அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு நபியாக அவர் அல்லாஹ்விடத்தில் கருதப்படுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகையில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்தார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் எதையாவது அல்லாஹ்விடத்தில் கேட்டால் உடனடியாக அல்லாஹு தஆலா அதனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம், வானவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாகிய மரியம் அலைஹஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின் இஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், அல்லாஹு தஆலாவுடைய குன் ஆகுக என்ற வார்த்தையை உங்கள் மீது அல்லாஹ்
பிரயோகிக்கிறான். அதன் மூலமாக ஈசபுனு மரியம், மரியமுடைய மகன் ஈசா என்ற குழந்தை உங்களுக்கு பிறக்கவிருக்கிறது. வஜீஹன் ஃபித் துனியா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் அவர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு நபியாக, ஒரு மனிதராக அவர் காட்சி அளிப்பார் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிற போது, வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி விட்டோம். அதனால்தான் அதானில், இகாமத்திலும், ஷஹாதத்தையிலும், அத்தஹியாத் மற்ற பெரும்பாலான வணக்கங்களில் அல்லாஹு தஆலாவுடைய பெயரோடு சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் நாங்கள் மொழிகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்கும் நன்மை கிடைக்கிறது, சொர்க்கத்திற்கான வழியை பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அன்பிற்குரிய சோர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முறை ஸாஹிர் இப்னு ஹிராம் என்ற சஹாபி தோழர் கடை தெருவில் பொருட்களை வித்துக் கொண்டிருக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அவருக்கு தெரியாமல் பின்னால் பிடித்து அணைத்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூவி அழைக்கிறார்கள், யார் இந்த அடிமையை வாங்குவது? யார் இந்த அடிமையை லேசான சாதாரண விலைக்கு வாங்கலாம்? யார் இருக்கிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூவி அழைத்த போது அந்த ஸாஹிர் இப்னு ஹிராம் என்ற சஹாபி ரசூலுல்லாவை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த அளவுக்கு மலிவானவனா? அந்த அளவுக்கு நான் விலையற்ற ஒரு பொருளாக, ஒரு மனிதனாக இருக்கிறேனா என அந்த சஹாபி கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக, விலையுள்ள ஒரு மனிதனாக, மதிப்புள்ள கௌரவத்திற்குள்ள ஒரு மனிதனாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்றுதான் ஜுலைபீப் என்ற ஒரு சஹாபி, அவர்களுக்கு யாரும் பெண் கொடுக்க அங்கே இருப்பதில்லை. காரணம், அவர் மிகவும் அலங்கோணமான முகத்தோடு இருக்கின்ற ஒரு சஹாபியாக அவர்கள் காணப்பட்டதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அந்த சஹாபியை சந்தித்து கேட்டார்கள், ஏன் தோழரே நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முகத்துக்கு யார் பெண் கொடுப்பது? என்னுடைய முகத்தை பார்த்து விட்டு எல்லோரும் ஓடிவிடுகிறார்கள் என சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அப்படி நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவராக, உயர்ந்த மனிதனாக இருக்கிறீர்கள் என சொன்னபோது ஒரு அன்சாரி பெண்மணி ஓடோடி வருகிறாள், யா ரசூலல்லாஹ், இந்த தோழரை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என சொன்னபோது அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்துக் கொடுக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களில் சிறப்புக்குரியவர், உங்களில் கண்ணியத்திற்குரியவர் யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக பயந்து வாழுகிறார்களோ,
இவர்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்களே தவிர உலக அளவீடுகளை பார்த்து அவர் காசு படைத்தவர், பணம் படைத்தவர், அந்தஸ்துக்குரியவர் என்றெல்லாம் உலகத்தை அந்த அளவீடோடு பார்ப்பதை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை. அல்லாஹு தஆலா அப்படித்தான் அவனுடைய நியதியாக வைத்திருக்கிறான். இவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பறைசாட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது, வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. வணக்கத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்தி அடித்துக் கொள்ளுங்கள். உலக விடயங்கள் அல்ல, பட்டம் பதவிகள் அல்ல. நீங்கள் வணங்குகிற விடயத்தில், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருங்குகிற விடயத்தில் ஒவ்வொருக்கொருவர் நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. உஹைப் இப்னுல் வர்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்கிறார்கள், இன்ஸ்ததஅத அல்லா யஸ்பிகக இலல்லாஹி அஹதுன் ஃபஃஅல். உங்களுக்கு முடியுமாக இருந்தால் மற்றவர்களை விட அல்லாஹ்வுக்கு நீங்கள் தான் அதிகமாக நெருங்கியிருக்க வேண்டும், சமீபமாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அதனை செய்து கொள்ளுங்கள். அதனைத்தான் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ்வை வணங்குகிற விடயத்தில், தொழுகிற விடயத்தில், நோன்பு பிடிக்கிற விடயத்தில், சதகா கொடுக்கிற விடயத்தில், பிர்ருல் வாலிதைன் பெற்றோர்களுடைய அவர்களை கவனிக்கிற விடயத்தில், விருந்தாளிகளுக்கு அவர்களை கௌரவப்படுத்துகிற விடயத்தில், அதே போன்று அண்டை வீட்டார்கள், இப்படியெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த எல்லா நன்மைகளிலும் நீங்கள் அடுத்தவரை விட நீங்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து பக்கம் நீங்கள் விரண்டோடுங்கள், அவசரமாக போய்விடுங்கள். வஜன்னத்தின், அல்லாஹ்வுடைய சுவனத்தின் பக்கம் போய்விடுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்ள். 7 வானங்கள் 7 பூமிகள் இவைகளுடைய அளவுக்கு அந்த பெரிய சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரண்டோடி விடுங்கள் என அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது எவ்வாறாவது நன்மையில் முந்த வேண்டும் என நான் எல்லா வகையிலும் நான் முயற்சிக்கிறேன். அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்ன நன்மைகளை செய்கிறார்களோ அதைவிட அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என நான் முயற்சிக்கிறேன். ஆனால் அந்த எல்லா நிலைமைகளிலும் நான் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னால் முந்த முடியவில்லை, நான் தோற்று போய்விட்டேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக ஹதீஸில் குதிசி என நாங்கள் சொல்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன இந்த வன்னி அப்தி பி. என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறே நான் அவனோடு நடந்து கொள்வேன். வஅன மஅஹு இதா ذكرني. அவன் என்னை திக்ர் செய்தால், என்னை ஞாபகப்படுத்தினால் நான் அவனோடு இருப்பேன். அவனுடைய மனசுக்குள் என்னை ஞாபகப்படுத்தினால் நான் எனக்குள் அவனை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று அவன் கூட்டத்தில மக்களுக்கு மத்தியில் இவனை நினைவு கூர்ந்தால் அதனை விட சிறந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில், வானவர்களுக்கு மத்தியில் நான் அந்த அடியானை பற்றி நல்லது சொல்வேன். அவனை சிறந்த மனிதன், சிறந்த மூமின் என சொல்வேன். அவன் என்னிடத்தில் ஒரு சான் நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முலம் போய்விடுவேன். ஒரு முலம் என்னிடத்தில் வந்தால்
வந்தால் ஒரு பாகம் அவனிடத்தில் நான் சென்று விடுவேன், அவன் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி வருகிறேன் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் உண்மையான முஸ்லிம் செய்ய வேண்டிய கட்டாயமான விடயமாக இருக்கிறது. எப்படியாவது அல்லாஹ்வுக்கு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நான் சமீபமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடும் முனைப்போடும் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக உலகத்திலும் எங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். நாளை மறுமையில் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சுவனத்தையும் பெற்ற நல்லவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை மாற்றி விடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை விரும்பினான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஜிப்ராயிலே, இதோ இந்த மனிதன் இருக்கிறானே, அவனை நான் விரும்பிவிட்டேன். எனவே வானவர்களிடத்தில் நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அந்த மனிதனை, அப்துல்லாவை, அப்துல் ரஹ்மானை, உமரை நான் விரும்பிவிட்டேன். எனவே வானவர்களே, நீங்கள் எல்லோரும் அந்த முஸ்லிமை, அந்த முஃமினை விரும்ப வேண்டும் என அல்லாஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கு அந்த செய்தியை அனுப்பிவிடுகிறார். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வேலையை செய்கிறான். உலகத்தில் வாழுகிற நல்ல முஃமின்கள், நல்ல மக்களிடத்திலும் அந்த மனிதனை பற்றிய நல்லெண்ணத்தை போட்டு விடுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, கம்மின் மன்கூரின் ஃபில் அர்ல் மஅரூஃபுன் ஃபிஸ் ஸமா. உலகத்தில் நாங்கள் சில மனிதர்களை பார்த்து நாம் வெறுக்கிறோம், ஒதுக்குகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்தில், மலக்குமார்களிடத்தில், வானவர்களிடத்தில் அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். நல்ல மனிதன், சிறந்த மனிதன் என அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. வகம் மின் மஜ்ஹூலின் மக்மூரின் பைனன் நாஸ் ذو منزلة عند رب الناس. எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வெறுக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களுடைய இறைவனிடத்தில் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ருப்ப அஷ்அஸ மத்ஃபூஇன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள், பார்ப்பதற்கு அசிங்கமாக இருப்பார்கள், தலையெல்லாம் தலைவிரி கோலமாக புழுதி படிந்த முடியோடு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, அவர்கள் அல்லாஹ் மீது ஏதாவது சத்தியமிட்டு சொன்னால் அல்லாஹு தஆலா அதனை உடனடியாக அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறான். இப்படி எத்தனை மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை சஹாபாக்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் அந்த பக்கத்தால், அவர்களுடைய சபைக்கு பக்கத்தால் நடந்து சென்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களே, இந்த மனிதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் மிக அழகான தோற்றத்தோடு, அவரை பார்த்தால் ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனை போன்று அந்த மனிதர் காட்சி அளிப்பதை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் யாரிடத்திலாவது பொன் கேட்டு போனால் எல்லோரும் ஓடோடி வந்து அவருக்கு பெண் கொடுப்பார். அதே போன்று இவருடைய வார்த்தைகளை எல்லோரும் கேட்டு அதன் அடிப்படையில் செயற்படுத்துவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். இவர் எந்த விடயத்திலாவது, எந்த இடத்துக்கு போயாவது, யாருக்காவது
யாராவது சிபார்சு செய்தால் அந்த சிபார்சு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என சஹாபாக்கள் சொன்னபோது கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் அந்த இடத்தில் வந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே இந்த மனிதன் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனை பார்த்தால் பரம ஏழையான ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத ஒரு மனிதரை போல காட்சி அளிக்கிறார். எனவே இவருக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள், இவருடைய சிபார்சு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இவருடைய பேச்சு எங்கும் எடுபடாது என சஹாபாக்கள் சொன்னபோது நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகம் முழுவதையும் விட அந்த ஏழையான மனிதர் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதனாக காட்சி அளிக்கிறார், கருதப்படுகிறார். அல்லாஹ்வை பயந்த மனிதனாக இவர் இருக்கிறார். அவர் ஏழையாக இருப்பதற்காக என்பதற்காக அல்ல, அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறார் என்பதற்காக அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த தோழர், அந்த மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்ததற்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னார்கள். தில்க தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரிதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மறுமை, அந்த மறுமையின் இன்பம், அந்த சுவனம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், யாரெல்லாம் உலகத்தில் ஆடம்பரத்தோடு, அகங்காரத்தோடு, பெருமையோடு, ஃபசாது செய்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு, அட்டூழியம் செய்யாமல் வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த மறுமையில் சுவனம் இருக்கிறது. நிச்சயமாக இவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, சுவனம் இருக்கிறது என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில ஒவ்வொரு வீடாக, ஒரு சில வீடாக போய் வருவதை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற அந்த காலம். பிறகு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அமீருல் முஃமினீன் இரவுல ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வருகிறார், எங்கே போய் வருகிறார் என நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என இவர் ஒத்து பார்ப்பதற்காக போய்விட்டு காலையில இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் சென்றார்களோ அந்த ஒவ்வொரு வீடாக சென்று கேட்கிறார்கள், நேற்று இரவு ஒரு மனிதர் உங்களிடத்தில் வந்ததை நான் பார்த்தேன், எதற்காக அவர் வந்தார் என கேட்டபோது அந்த வீட்டில், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மூதாட்டி, கண் தெரியாத மூதாட்டி, நடக்க முடியாத வயதானவர் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதை பார்த்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மூதாட்டி சொல்கிறார், எனக்கு தெரியாது, எத்தனையோ நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக ஒரு மனிதர் வருகிறார், எங்களுக்கு தேவையான அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு இரவோட இரவு சென்று விடுகிறார், எங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்துகிறார், எங்களுக்கு தேவையான மாவுகளை, ஈத்தங்கனிகளை கொண்டு வந்து உரட்டி சுட்டுவிட்டு தந்துவிட்டு போய்விடுகிறார் என அந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்த மூதாட்டிகளும் சொன்னபோது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். உமரே, உங்களை பற்றி நான் தெரியாமல் நடந்து கொண்டேன், உங்களை நான் பின்தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என பிழையான கருத்தோடு நான் உங்களை பின்தொடர்ந்தேன் என தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்குத்தானே குறை சொல்லிக் கொள்கிறார்கள்.
எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக சமீபமானவர்களாக வாழ்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இதுதான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய முயற்சியுமாக நோக்கமுமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு சில வழிகளை மாத்திரம் சொல்லி இந்த குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். முதலாவதாக அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது, எங்களுடைய உள்ளத்திலும் நாங்கள் திக்ர் செய்வது போல மற்ற இடங்களிலும் நாம் அல்லாஹ்வை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நிச்சயமாக நான் அப்பொழுது உங்களை மறக்க மாட்டேன். நான் உங்களையும் நான் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன், உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன் என அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஅன மஅஹு இதா ذكرني, எப்பொழுதெல்லாம் அடியான் என்னை ஞாபகப்படுத்துகிறானோ நிச்சயமாக நான் அவன் கூடவே இருப்பேன் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுவதாக சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது விடயம் பிஃஅலில் வாஜிபாத், எவைகளையெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அவைகளை சரிவர செய்வதனூடாக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருங்கிக் கொள்ளலாம். வல் இக்ஸார் மினல் முஸ்தஹப்பாத், அதற்கு மேலதிகமாக சுன்னத்தான வணக்கங்களை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவைகளின் ஊடாகவும், ஹராத்தை விட்டு மக்ரூஹானவைகள் இருந்து கூட நாங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹு தஆலாவுக்கு நெருங்கி வாழலாம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் இந்த உண்மையான பாதை எது, இஸ்லாத்துடைய வழிமுறை எது என்பதை நாம் அறிவி தேடுவதனூடாக, அறிஞர்களூடாக, புத்தகங்களை வாசிப்பதனூடாக, புனித அல் குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்துக்களை தெரிந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனூடாக நிச்சயமாக நாங்கள் உலகத்திலும் சரியான மனிதர்களாக, முஃமின்களாக, முஸ்லிம்களாக வாழ முடிகிறது. அல்லாஹ்வுக்கு நெருங்க முடிகிறது, அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் செல்ல முடிகிறது. நபிமார்கள் சென்ற அதே முறையைத்தான் அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லுகிறான். ஒருபோதும் நாங்கள் நபிமார்களுடைய சம்பவங்களை குர்ஆனில் படித்துவிட்டு அவர்கள் நபிமார்கள் அல்லவா, நாங்கள் யார் என கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு எதனை சொல்லிக் கொடுத்தானோ அதனை தான் எங்களுக்கும் சொல்லுகிறான் என்பதை நாம் உறுதியாக எண்ணி முடிமான வரைக்கும் அதன் அடிப்படையில் நாங்கள் நடக்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதனாக மாற்றுகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه غفور ودود رحيم.